அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து இந்த தடவை பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓப்பனர்ஸ் வந்து சாம்சன், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்திரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ருத்ராஜ் நம்பர் 3, டெவால் பிரேவிஸ் நம்பர் 4 ஆடுவார். சிவம் துபே நம்பர் 5 ஆடுவார். நம்பர் 6 கார்த்திக் சர்மா ஆடுவார். நம்பர் 7 ஜேமி ஓட்டன். நம்பர் 8 பிரசாந்த் வீர். நம்பர் 9 நேத்தன் எல்லிஸ். நம்பர் 10 நூர் அகமது. நம்பர் 11 வந்து கலீல் அகமது ஆடுவார். இம்பேக்ட் சப்பா நம்ம வந்து குர்ஜப்ரீத் சிங், அவர் அன்சுல் கம்போஜ், குர்பீத் சிங் அவரோட தலடோனி கம்போஜ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தலடோனி, ராகுல் சேகர். ஏன்னா பிளேயிங் லெவலில் வந்து தலைவர் இல்லையே அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இந்த டைம் நம்ம நிறைய பேர் கிரிக்கெட்டுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, சிஎஸ்கே க்ளோஸாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, தலை வந்து இந்த டைம் வந்து பிளேயிங் லெவல் ஸ்டார்ட் பண்ண மாட்டார், எல்லா மேட்சஸும் ஆட மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி அவர் வந்து இப்போ ஒரு வேளை மேட்ச் சுச்சுவேஷன் வந்து ஒரு 10 பால்ஸுக்கு 30 ரன்ஸ் அடிக்கணும், ஒரு 20 பால்ஸுக்கு 50 அடிக்கணும், 15 பால்ஸுக்கு 40 அடிக்கணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பிளேயர்ஸ் யாரும் எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர, மற்றபடி இந்த மேட்ச் இந்த தடவை சீசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இல்லைன்னே சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு காலத்தில் டீமோட பேலன்ஸாக இருந்தவர் இந்த டைம் நம்ம தலையை உள்ளே எடுத்தோம்னா பேலன்ஸ் அடிவாங்கன்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம தலை இல்லாத ஒரு 11 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் 11 இது தெரிஞ்சு பேலன்ஸ் அடிவாங்கன்னு இல்லை, மேபி அது நெக்ஸ்ட் பிளேயர் நமக்கு ஒரு பிளேயர் டோனி எல்லா இயரும் அப்கமிங் இயர்ஸ்லேயும் விளையாட முடியாது. ஸோ 100 பிளேயர் வேணும். ஸோ அதனால் அவர் மேபி வெளியில் இருக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து சஞ்சு சாம்சன் வச்சு ட்ரேட் பண்ணதுக்கு நம்ம ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து சோகமான எடிட்ஸ் போட்டு நிறைய பேர் நாஸ்டாலஜியாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் போன சீசன் வந்து ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். போன மேட்ச் வந்து எல்லா டீமும் வேற ஒரு ஜோனில் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பவர் பிளேலே 80 ரன்ஸ் அடிக்கிறது, 70 ரன்ஸ் அடிக்கிறது, எல்லாருமே வந்து 10+ ரன் ரேட்டில் போயிட்டு இருந்தாங்க. நிறைய மேட்சஸில் 200 அடிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு டீம் தான் 200 அடிக்கிறதுக்கே முக்கிட்டு இருந்தோம். அப்படியே நம்ம மிஞ்சி போய் 170 180 அடித்தாலும் அதை வந்து 16-17 ஓவர்ஸில் வந்து நம்ம பவுலிங் அடித்து சேஸ் பண்ணிட்டு போகிறத, ஸோ ரத்த கண்ணீர் வடித்து அந்த மேட்சஸை ஒரு மேட்சும் லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஜடேஜாவும் சிவம் துபையும் சேர்ந்து மிடில் ஓவர்ஸில் பண்ண ஸ்கேமை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம இன்டர்நேஷனலில் பார்த்த இந்த T20 பார்த்த சிவம் துபே போன சீசனில் நமக்கு ஆடல. அதுக்கு முந்தின சீசன் 2 சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் போன சீசன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல. எஸ்பெஷலி ரவீந்திர ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு நான் போன சீசன் வந்து ஏன் இவரை வந்து வலுக்கட்டாயமாக நம்பர் 4ல் இறக்கி அதாவது ஏர்லியாக கொண்டு வந்து எதுக்கு ஜடேஜாவை ஆட வச்சு இருக்கிற ஓவர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற லெவலுக்கு நான் நினச்சேன். ஆனால் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஒரு ஜடேஜாவை வந்து நம்ம இதுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் மாதிரி கொடுப்போம் இந்த சீசன் அவருக்கு. எனிவே நம்ம வெளில போயிட்டோம், அவரை வந்து ஆட வச்சு பார்ப்போம், அவர்கிட்ட இன்னுமே பேட்டிங் ஏதாவது இருக்கா, அவரால் நம்ம டீமில் வந்து இந்த 11ல் வந்து அவரால் நிற்க முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு போனவரை அத்தனை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அவங்க கொடுத்த சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 அடித்தார். அது கூட வான்கடையில் தான் அடித்தார். அதுவும் 37 பால்ஸுக்கோ என்னவோ தான் அந்த 50 அடித்தார். ஸோ 37 பால்ஸுக்கு வான்கடையில் 50 போடுறதுலாம் இந்த ஒரு மாடர்ன் T20 கேமில் வந்து அது ஒரு சுமாரான இன்னிங்ஸ் தான் என்ன கேட்டால். இப்போ வான்கடையிலலாம் வந்து நீங்கள் மினிமம் வந்து 25 பால்ஸ் 28 பால்ஸில் 50 அடிச்சிடணும். அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினீங்கன்னா தான் நீங்கள் அத்தனை பால் ஆடினதுக்கே அர்த்தம். ஸோ ஜடேஜா வந்து அவங்க சாம்சனை வச்சு ட்ரேட் பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் இந்த வேர்ல்ட் கப் T20ல் ஆடின பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி நான் அப்படி தான் நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் முட்டு கொடுக்கல. சஞ்சு சாம்சனை வந்து முன்னாடிலேருந்தே நம்ம வந்து ஹையாக தான் ரேட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஸ்கில் வைஸ் பார்க்கும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த லெவல் பிளேயர் அப்படின்ற லெவலுக்கு தான் நான்லாம் வந்து எப்போவுமே சஞ்சு சாம்சன் நினச்சிருக்கேன். அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் லேக் ஆனது என்னன்னா கான்ஃபிடன்ஸ் தான். அவர் என்னைக்குமே பொட்டன்ஷியலுக்கு லெவலுக்கு அவர் ஆடினதே இல்லை. அவரோட பொட்டன்ஷியல் அன்லக்கியாவும் இருப்பார், கொஞ்சம் கரெக்டா நிறைய இருப்பாரு. கையில எவ்வளவு கேட்ச் எட்ஜ் எடுத்தா அவர் கரெக்டா ஃபீல்டர், இன்சைட் எட்ஜ் எதுவுமே எல்லாத்துலயுமே விக்கெட்ல முக்கியமா மோஸ்டா லாஸ் பண்ணிருப்பாரு. இன்சைட் எட்ஜ் எடுத்ததுன்னா கரெக்டா போல்ட் ஆயிரும். அது மாதிரி சஞ்சு சாம்சன் தூக்கி அடிச்சாருன்னா ஸ்கொயர்ல இருக்கிற ஒரே ஒரு ஃபீல்டர் கையில போய் கரெக்டா உட்காரும் பால். அந்த மாதிரி சில ஃபீல்டர்ஸ்லாம் அவாரமா டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து என்னைக்குமே லக்கியா இருந்ததில்ல. ஆனால் லாஸ்ட் 3 கேம்ஸ்ல அந்த லக்கு ஒரு வேலை செஞ்சது தான் ஒரு இன்னுமே சாம்சனோட பொட்டன்ஷியலுக்கு அவர் ஆடின அவருக்கு அமைஞ்ச இன்னிங்ஸ்ன்னு பார்த்தா இந்த வேர்ல்ட் கப்ல லாஸ்ட் 3 மேட்சஸ் தான். ஸோ சஞ்சு சாம்சன்ட்ட மிஸ் ஆன அந்த ஒரு விஷயம் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கிடச்சிருச்சு. இந்த ஒரு பெரிய பிக்கர் ஸ்டேஜஸ்லேயே அடிச்சு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினதுனால ஒரு ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் வருவார். அதுவும் வெறும் 5 கேம் மட்டும் 5 மேட்ச் மட்டும் விளையாடு 5 மேட்ச் விளையாண்டு ஒரு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காருங்கும் போது ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸில் வருவார். ஸோ இந்த டைம் லீக் மேட்ச் நம்ம 14 மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மேட்ச் மினிமம் 5 மேட்ச் வந்து சஞ்சு சாம்சனோட 40+ ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஓப்பனிங்கில் வந்து மொத்தம் 14 மேட்ச் 5 இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே கூட வருது. நான் மினிமமாக வந்து ஒரு 5 மேட்ச்லேயாவது சஞ்சு சாம்சனோட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும். 8 கேம்ஸாவது வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து இப்போ இல்லை, சஞ்சு சாம்சன் ரவீந்திர ஜடேஜா ட்ரேட் நடந்த அன்றைக்கி
டிவிகேக்கு செங்கோட்டையன் வரும்போது எல்லாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்களோ டிவிகே மேட்ச்லாம் அந்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. சஞ்சு சாம்சனை எடுக்கும்போது நான் அப்போவே வந்து சஞ்சு சாம்சனோட ட்ரேட் வந்து சஞ்சு சாம்சனையும் செங்கோட்டையனை போய் கம்பேர் பண்ணுறேன். செங்கோட்டையன் வந்ததுக்கு டிவிக்கு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி சாம்சனை ட்ரேட் பண்ணதுக்கு நான் அன்னைக்கே சந்தோஷப்பட்டேன். நிச்சயமாக வந்து சாம்சன் வந்து நமக்கு இந்த டைம் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் இருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்ஃபார்மாக நமக்கு பார்க்கல ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து இப்போ சஞ்சு சாம்சனோட பாசிட்டிவ்ஸ் இவ்வளோ தூரம் பேசுகிற போது நம்ம ஆயுஷ் மாத்திரையை பற்றி பேசியாகணும். ஆயுஷ் மாத்திரை ரீசெண்டாக அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஆகட்டும், ஏஷியா கப் ஆகட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பூராக தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஆடி இருக்காரு. ஸோ வந்து ஆயுஷ் மாத்திரையை வந்து டெஃபினட்டாக ஆயுஷ் மாத்திரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் நம்மளோட 11ல் பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரையும் டெவால் பிரேவிஸ் இவங்க 2 பேர் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டீமில் ஒரே ஒரு ஹோப்பாக இருந்தது. அவங்க 2 பேர் தான். ஸோ வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து நிச்சயமாக ட்ராப்லாம் பண்ண மாட்டாங்க. ஆயுஷ் மாத்திரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்கேஸ் ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு 3-4 மேட்சஸ் வந்து சொதப்புறாரு அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஓப்பனிங் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. மேபி ருத்ராஜ் மேலே ஆடலாமா, இல்லை ஒரு வேளை ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் நம்மகிட்ட இருக்காரு. யாரு? மேத்யூ ஷாட் இருக்காரு. மேத்யூ ஷாட் வந்து ஒரு இன்ஜுரின்னு கேள்விப்பட்டானா, பட் தெரில. அவர் அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை ஆயுஷ் மாத்திரை சொதப்புற பட்சத்தில் இப்போ இருக்கிற 11s படி பார்த்தா மேத்யூ ஷாட்டுக்கு வந்து உள்ள இடமே இல்லை. ஆனால் ஆயுஷ் மாத்திரை சொதப்புறாருன்ற பட்சத்தில் மேபி ஏன்னா எப்போவுமே சென்னைக்கு வந்து ஒரு ஃபாரின் ஓப்பனருங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருந்திருக்கு. நம்ம மேத்யூ ஆடனில் ஸ்டார்ட் பண்ணி அசி ஆகட்டும், மேத்யூ ஆடன் ஆகட்டும், பிரெண்டன் மெக்கலம் ஆகட்டும், ஸ்மித்தாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸோட ஸ்மித்து, டெவான் கான்வே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிஎஸ்கேக்கு இருந்த சீசன் எல்லாமே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2 இந்தியன் ஓப்பனர் சிஎஸ்கேங்கிறது கொஞ்சம் புதுசு தான். அது பெரிய அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து பார்த்ததில்லை சிஎஸ்கேல. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரை சொதப்புற பட்சத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனாக மிஸ் ஆகும். எப்போவுமே ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு எப்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் மேத்யூ ஷாட்டை வந்து ஒரு இன்கேஸ் இனி ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருந்துச்சுன்னா மேத்யூ ஷாட்டை அவங்க கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை யோசிக்காமல் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்பர் 3 ருத்ராஜ் எவர் டிபெண்டன்ட். நம்ம விராட் கோலிக்கு சொன்னது எல்லாமே இவருக்கும் பொருந்தும். ஸோ இல்லை அதோட பெட்டரான பிளேயர் இப்போ கரெக்டாக உள்ள கரண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ருத்ராஜ் வந்து அதோட பெட்டரான கோலியோட பெட்டர் தான். ஆனால் வந்து ஸ்ட்ரைக் ரேட் படி பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒன்றும் பயங்கரமாக இப்போ இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரால் ஆடிட முடியுமான்றது நம்ம டவுட்டாக இருந்தாலுமே அந்த மேட்ச்சுக்கு என்ன தேவையோ அந்த பிச்சுக்கு என்ன தேவையோ அதை வந்து ருத்ராஜ் கண்டிப்பாக விளாண்டு கொடுத்துருவாரு. ஸோ டெவால் பிரேவிஸ் வந்து போன சீசன் நமக்கு காட்டின கிளிம்சஸ் வந்து இந்த சீசனை வந்து ஃபுல்லாமே நம்ம கொடுத்து டெவால் பிரேவிஸ் ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. இந்த ஒரே ப்ராப்ளம் எல்லா பாலும் 10 பால் ஒரு டைம் 10 பால் 5 பாலுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு ஹிட்டுக்கு போவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. பயங்கரமான ஹிட்டிங் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா பாலுமே ஹிட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு காட்டானும் தேவை தான் இப்போ இருக்கிற T20 டீம்ஸுக்கு. அது தேவையாக இருந்தாலுமே நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் மித்த பேட்ஸ்மேன்களை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அவர் வந்து அந்த மாதிரி ஃப்ரீயாக ஆட முடியும். மித்த பேட்ஸ்மேன் எல்லாமே ஃபார்மில் தான். இப்போ சாம்சன் ஆகட்டும், ருத்ராஜ் ஆகட்டும், தூபே ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வந்து எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்கன்ற பட்சத்தில் டெவால் பிரேவிஸுக்கு வந்து நம்ம அந்த லக்ஸுரி கொடுக்கலாம். டெவால் பிரேவிஸ் வந்து கண்ணை மூட்டை எல்லா பாலும் சுற்றுறது, எல்லா பாலும் ஹிட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அந்த மாதிரி தான் இவரை வந்து ஆட சொல்லி எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட்டு. ஏன்னா வந்து சாம்சன் ஆகட்டும், ருத்ராஜ் ஆகட்டும், தூபே ஆகட்டும், கண்டிப்பாக இவங்க 3 பேரில் 2 பேர் வந்து எல்லா மேட்சஸ்லையும் ஆடிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. நம்மளோட பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா புதுசாக எடுத்துருக்கிற 2 யங்ஸ்டர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட், புதுசாக அந்த 2 யங்ஸ்டர்ஸ் கார்த்திக் சர்மான்றவர் வந்து ஒரு ஹிட்டர்னு அவர் சொல்கிறாங்க. ஃபினிஷர் ரோலுக்கு டோனி மாதிரி ஒரு பெரிய ஷூஸை வந்து அவரால் ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலுமே வந்து நம்ம டீம் வந்து பில்ட் பண்ணி ஆகணும். ஃபினிஷர் ரோல் தான் விளாண்டுருக்காரா? ஆமாம், கார்த்திக் சர்மா வந்து ஃபினிஷர் தான். மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டர் ஃபினிஷர் தான் கார்த்திக் சர்மாவோட ரோலு. ஸோ வந்து கார்த்திக் சர்மா ப்ளஸ் வந்து பிரசாந்த் வீர், இவங்க 2 பேர் 14 crores கொடுத்ததுக்கு அந்த மணியெல்லாம் வந்து மைண்டில் ப்ரெஷராக வச்சுக்காம அவங்களோட கேமை விளாண்டாங்க. அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்து அவங்கள டீமில் எடுத்தாங்களோ அதை அவங்க பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். இப்போ வந்து ஆக்சுவலாக லிட்ரலி பார்த்தோம்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் 2 பேருமே டோனி, ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கேல. ஸோ இருந்த 2 கன் பிளேயரை வந்து ஒரு 2 லெஜெண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பிரசாந்த் வீர் வந்து ஆல்ரவுண்டர். பிரசாந்த் வீர் வந்து ஜடேஜா மாதிரியே ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரு. தேவைப்பட்டால் கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பார். கார்த்திக் சர்மா வந்து பியூர்லி ஒரு ஹிட்டருங்காங்க. நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் டொமஸ்டிக்கில் அவர் ஆடுறது. அவரோட ஹிட்டிங் ஹிட்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பிக்கர் ஸ்டேஜில் ஐபிஎல் மாதிரி ஒரு க்ரௌடட் ப்ரெஷரில் வந்து எந்தளவு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 பேருமே டீமில் ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. அந்த 2 பேரில் ஒருத்தர் யாராவது நல்லா ஆட்டா கூட, எஸ்பெஷலி அது பிரசாந்த் வீர். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து
ரொம்ப குரூஷியல் நினைக்கிறேன் இந்த சீசன் வந்து. ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவராச்சும் நிச்சயமாக மேட்ச் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அவரோட ஓவர் வந்து விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலனா கூட எக்கனாமி டீசெண்டாக வந்து போட்டார் அப்படின்னாலே பெரிய விஷயம். ஸோ வந்து பிரசாந்த் வீரோட பர்ஃபார்மன்ஸு, கார்த்திக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருந்தால் கூட போதும். பயங்கரமாக ஆகோகன்னு இல்லைனாலும் அவங்க வந்து அவங்கள எடுத்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம டீசெண்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாலே நம்மளோட பேட்டிங் ஆர்டரை வச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம். நம்ம பேட்டிங்கோட இதை வச்சு பார்க்கும் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. தூபேவும் இந்த டைமு எனக்கு தெரிஞ்சு சாம்சன் எல்லாருமே அந்தளவு பாராட்டினாலும் தூபே அந்த அன்னோட்டிஸ்டாக போயிட்டார். தூபே இறங்கின எல்லா மேட்ச்லையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக ஆடிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த யூஎஸ்ஏ மேட்ச்னு நினைக்கிறேன், அந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் டூபே வந்து டக் அவுட். மீதி எல்லா மேட்ச்லையுமே இறங்கின எல்லா மேட்ச்லையுமே கிளச் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. கடைசியில் இறக்கி விட்டாலும் சரி, மிடில் இறக்கி விட்டாலும் சரி, ஸ்பின்னு அது இல்லாமல் முதல்லலாம் வந்து பேஸ் போலிங் பெருசாக அடிக்காது டூபே வந்து. இப்போது வைட் லைன் யார்கர் போட்டாலுமே சரி, ஷார்ட் பால் போட்டாலுமே சரி, அழகாக அதை வந்து ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை, கால் மட்டும் மூவ் ஆகாது. கால் மூவ் ஆகுனாலுமே அவரோட ஹைட்டு ரீச்சை யூஸ் பண்ணி இந்த டைம் வந்து வைட் யார்கர்லாம் கூட நிறைய டைம் கவர்ஸில் தூக்கி அடிச்சு 6 4 அடிக்கிறதோ, பாயிண்ட்டுக்கு மேலே அடிக்கிறது, ரீச் பண்ணி அழகாக கட் பண்ணி விடுறது, தேர்ட் மேன் அந்த மூமெண்ட்டும் பண்ணி அடிச்சாருன்னா இன்னும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அவர் அடிக்கிற ஷாட்ஸ். நேச்சுரலி வந்து காலை நவுத்துற பிளேயர் இல்லை. ஸோ வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து பேஸ் போலிங்கை டெவலப் ஆனதே நமக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ டூபே இந்த டைம் வந்து நமக்கு ஒரு டோனி இல்லைன்ற அந்த லோயர் மிடில் ஆர்டர் ஸ்பேஸை வந்து எம்டி ஸ்பேஸை வந்து இவர் தான் நமக்கு வந்து இந்த டைம் ஃபில் பண்ண போகிறாருன்னு நம்பலாம். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா ஜேமி ஓர்டன் வந்து இந்த டைம் நம்ம உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் டீமில் வந்து மெயினாக ஃபினிஷிங் ஒரு காரணமாக இருந்தாலும், இது லாஸ்ட்டாக நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப்பில் ஜேமி ஓர்டன் வந்து இங்கிலாந்துக்கு பவுலிங் நல்லா பண்ணியிருக்காரு. சாம் கரன் நல்லா பண்ண மாதிரி சொல்லப்போனால் ஆர்ச்சரை விட அவங்க இங்கிலாந்து டீமில் வந்து சாம் கரனும் ஜேமி ஓர்டனும் தான் டெத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேமி ஓர்டன் வந்து நமக்கு லாஸ்ட் சீசனில் வந்து பவுலிங் கொடுத்தாங்க, 2 ஓவர் 3 ஓவர்லாம் கொடுத்தாங்க, செம்மையாக அடி வாங்கினாரு. ஆனால் இந்த லாஸ்ட் சீசன் ஜேமி ஓர்டன் நம்ம பெருசாக யூஸ் பண்ணலாம் தான் சொல்லுவோம். ஆனால் யூஸ் பண்ணல. ஆனாலுமே யூஸ் பண்ண ஒரு சில மேட்சஸ்லையுமே பவுலிங் வந்து பயங்கரமாக அடி வாங்கினாரு. ஆனால் இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரா இல்லை எனக்கு தெரியல எப்படின்னு. ஆனால் நல்லா போட்டார். ஓரளவுக்கு டீசெண்டாக டெத்தில் போட்ட ஓவர் எல்லாமே 8 ரன்ஸ் 10 ரன்ஸ் 12 ரன்ஸ்னு இப்போல்லாம் 10-12 ரன்ஸ் கொடுக்குறதுன்றதே டீசெண்டாக போடுற மாதிரி தான் இப்போ மாடர்ன் T20 கிரிக்கெட்டில். ஸோ ஆர்ச்சரே வந்து 18-20 ரன்ஸ் போகும்போது டீசெண்டாக போகிறது அப்படின்னு நான் ஒத்துக்கேன். 12 ரன்ஸ்லாம் போயிடுச்சுன்னா ஆர்ச்சரே வந்து 18 ரன்ஸ் 20 ரன்ஸுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மேட்சஸில் ஜேமி ஓர்டன் 12 ரன்ஸு 15க்கு கீழே தான் கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அதுவே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பவுலிங்னு பார்க்கும்போது மொத்த நம்பிக்கையுமே வந்து நேத்தன் எல்லிஸ் மேலே தான் இருக்குது. நேத்தன் எல்லிஸோட டெத் பவுலிங்கை நம்பி தான் இந்த டைம் சிஎஸ்கே இருக்குது. நூர் அகமது கூட டெத்தில் போட முடியும் தான் நினைக்கிறேன். நூர் அகமது வந்து டெத்தில் அது ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்துச்சு, ஸ்பின்னுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சர். இப்போ ஸ்ரீலங்காலலாம் இருந்த பிச்சர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நம்ம நூர் அகமது வந்து டெத்துலலாம் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி வந்து நூர் அகமதை வந்து மிடில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். கலீல் அகமது வந்து ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவரோட பவுலிங் வந்து எடுபடுதோ அதே அளவுக்கு டெத்தில் வந்து வாய்ப்பே கிடையாது. டெத்தில் அந்தளவுக்கு அப்படியே அவரோட ஸ்பெல் வந்து தலைகீழாக போயிடும். ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸுக்கு 8 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதே லாஸ்ட்டில் 2 ஓவர் கொடுத்தோம்னா அந்த 2 ஓவரில் ஒரு 30 ரன் கொடுத்து எண்டில் பார்த்தோம்னா 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து அதே 2 விக்கெட்டில் தான் இருப்பார். ஸோ கலீல் அகமதை வச்சு நம்ம டெத்தில் நம்பவே முடியாது. இந்த டீமில் எப்படியாவது மேட் என்ட்ரியை கொண்டு வரலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் அப்படி நேத்தன் எல்லிஸ் மேட் என்ட்ரி 2 பேருமே 11ஸில் ஆடினாங்க அப்படின்னா பேட்டிங் அடி வாங்குவோம். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம நேத்தன் எல்லிஸை விட ஜேமி ஓர்டனோட ஸ்பேஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜேமி ஓர்டனை எடுத்துகிட்டு மேட் என்ட்ரி உள்ளே கொண்டாங்கன்னா நிச்சயமாக பேட்டிங் அடி வாங்குவோம். ஸோ டாப்பில் வந்து எல்லாருமே ஃப்ரீடமாக வந்து ஹிட்டுக்கு போகிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு விக்கெட்ஸ் விடாமல் ஆடணுன்ற இந்த குழப்பம்லாம் வரும். ஸோ ஜேமி ஓர்டன் இருக்கிறதுன்றது பேட்டிங்கில் ஒரு கொஷன் மாதிரி. ஸோ ஜேமி ஓர்டனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் ஸ்டார்டிங்காக இருக்கும். எல்லிஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ட்ரி பெஞ்சில் தான் இருப்பார். மேட் என்ட்ரி இருந்தால் ஃபஸ்ட்டு 2 ஓவர் பயங்கர த்ரெட்டாக இருப்பார் ஆப்போசிட் டீம். இப்போ 100 வந்து நம்ம போன சீசனில் பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்த மேட்சஸில் 100ஓட பர்ஃபார்மன்ஸ் வந்து முஜிப் பெட்டராக பண்ணியிருந்தார் கம்பேரிட்டிவ்லி 100 விட. ஸோ அவங்க டீம்லேயே வந்து 100 வந்து ஒரு சில மேட்ச் ட்ராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தானே. ஸோ நம்ம 100 ட்ராப் பண்ணால் நமக்கு ஸ்பின் ஆப்ஷன் எதுவுமே இருந்த மாதிரியே இல்லையே. அது பிரசாந்த் வீர் போடுவார். பிரசாந்த் வீரை நம்ம ஃபுல் டைம் ஸ்பின்னர்னு கணக்கு எடுத்துக்க முடியாது. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அது ஸ்பின்னை பெரிய இப்போ வான்கடை மாதிரி ஒரு பிச்சு, அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இப்போ ஹைதராபாத் ஒரு மாதிரி ஒரு பிச்சு அப்படின்னா இதில் வந்து ஸ்பின்னு பெருசாக அங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு பிச்சாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பிரசாந்த் வீரோட 2-3 ஓவர் போதும். நமக்கு பேஸ் தான் வேணுன்ற பட்சத்தில் அந்த மேட்சஸில் 100 ட்ராப் பண்ணிவிட்டு வந்து மேட்டர் போடுவாப்லையா டிரைவ்ஸ் போடுவார். ஆனால் வந்து பார்ட் டைமர் தான் அவர் வந்து ஆல்ரவுண்டர்லாம் சொல்ல முடியாது. பார்ட் டைமர் தான் டிரைவ்ஸ் வந்து. ரொம்ப வேறு வழியே இல்லைன்ற பட்சத்துக்கு வேணால் கை சுற்று வர தவிர பிரைஸ் வந்து நம்ம ஒரு பவுலரெல்லாம் கணக்கு எடுத்துக்க முடியாது. ஆனால் மேத்யூ ஷாட் இருந்தாருன்னா நிச்சயமாக 2 ஓவர் போடுவார். அவர் கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல் மாதிரி தான்.
அவர் வந்து டாப் மேக்ஸ்வெல் எப்படி ஃபினிஷிங் பண்ணிட்டு பவுலிங் 2-3 ஓவர் குரூஷியலாக போடுவாரோ அதே மாதிரி மேத்யூ ஷாட் வந்து டாப் ஆர்டரில் இறங்குவார். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஃபினிஷர் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மிடில் ஆர்டரில் தான் விளாட வச்சாங்க. பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலனா கூட அந்த பிளேஸில் தான் ஆட வச்சாங்க. பவுலிங் வந்து 2-3 ஓவர் மேத்யூ ஷாட் இருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ வந்து மேத்யூ ஷாட்டை ஏதாச்சும் ஒன்று பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்களோன்னு எனக்கு என்னமோ ஒரு டவுட். இது யாருமே இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணவங்க யாருமே மேத்யூ ஷாட்டை வந்து அந்த 11ல் யோசிக்க கூட இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னமோ சிஎஸ்கேவோட இவ்வளோ நாள் நம்ம அவங்கள பார்த்ததை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே எப்பவுமே ஃபாரின் ஓப்பனர் ஒருத்தர் எஸ்பெஷலி வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பனரை வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே ஒரு வேலை பேடாக பர்ஃபார்ம் பண்ணுறாருன்ற பட்சத்தில் மேத்யூ ஷாட்டை எப்படியாவது உள்ளே கொண்டு வருவாங்களோன்றது. மேத்யூ ஷாட் வந்து ஏன்னா ஃபாரின் பிளேயர் ஆச்சு, யாரை வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க. அதுதான் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஜேமி ஓட்டனை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இந்த 4 பேரில் வந்து கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. டெவால் பிரேவிஸை ஒன்றுமே பண்ண முடியாது, ஜேமி ஓட்டனையும் ஒன்றுமே பண்ண முடியாது தெரிஞ்சு. அது மாதிரி நேத்தன் எல்லிஸையும் ஒன்றுமே பண்ண முடியாது. நூர் அகமது பிளேஸில் தான் அந்த மாதிரி நூர் அகமதுக்கு பதிலாக ஹென்ரி வரலாம் ஒரு சில மேட்ச்சு. இல்லைனா நூர் அகமது சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஆனால் நமக்கு ஒரு ஸ்பின்னர் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அக்கீல் ஹுசேன் வரலாம். ஏன்னா அக்கீல் ஹுசேன் வந்து அவரால் பவர் பிளேல போட முடியும். ஸோ வந்து கலியில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ஸ். அக்கீல் ஹுசேனால் வந்து பெரிய விக்கெட் எடுக்கலன்னா கூட பவர் பிளேல எக்கனாமிக்கலாக போடுவார். ஒரு 2 ஓவர் போட்டு பவர் பிளேல 15 ரன் 16 ரன். நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் அக்கீல் ஹுசேன் எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவாங்க தான் நான் நினைக்கிறேன். இந்தியன் கண்டிஷன்ஸில் இது வரைக்கும் நம்ம ஐபிஎல்ல வந்து அந்த அளவு அக்கீல் ஹுசேனை பார்த்தது இல்லைனாலும் அவர் ஓரளவுக்கு மற்ற எல்லா ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் மிச்சம் எல்லா லீக்ல வேர்ல்டு ஃபுல்லாமே போயிட்டு பவர் பிளேல எல்லாத்துலேயுமே போட்டு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக அவர் எடுத்திருக்காங்க. பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக ஆடுவார். இப்போ பழைய ஜடேஜா வச்சு கம்பேர் பண்ணனாலும் இப்போ லாஸ்ட்டாக ஜடேஜா எந்த லெவலுக்கு பேட்டிங் ஆடுறாரோ அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை அக்கீல் ஹுசேனாலையும் கொடுக்க முடியும். ஸோ அக்கீல் ஹுசேனுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நூர் அகமது சரியாக ஒரு வேலை பண்ணலை அப்படின்ற பட்சத்துக்கு. ஆனால் எனக்கு வந்து நூர் அகமதுக்கு பதிலாக ஸ்பின்னர் தான் வேணும் அப்படின்னா அக்கீல் ஹுசேனை யோசிக்கிற சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஸ்பீடாக வேணும் பேச தான் வேணும் அப்படின்னா மேட் ஹென்ரி வருவார். ஸோ வந்து இதில் இல்லாமல் நம்ம வந்து இம்பேக்ட்ஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு டோனி வந்து சும்மா ஒரு பேருக்கு வச்சுருப்பாங்க, அந்த ஒரு ஹைப்புக்காக தான் எனக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்களே தவிர டோனி இந்த டைம் இறங்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னை இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் பிளேயரை நம்ம விட்டோம், ராகுல் சகர். இந்த டைம் எனக்கு ராகுல் சகர் இல்லை, சர்ஃப்ராஸ் கானும் ரொம்ப நல்ல ஃபார்ம் இருக்காரு. தீபக் நம்ம ஏதாவது ஒரு பிளேயர் பேட்டிங்ல ஏதாவது நியூ பிளேயர்ல யாராவது ஒருத்தவங்க சொதப்புனா சர்ஃப்ராஸ் கான் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு நம்ம இதுல டிஸ்கஸ் 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணாம விட்டுருக்கோம். அதுல ஒரு ஆள் முக்கியமான ஆள் சொன்ன மாதிரி வந்து சர்ஃப்ராஸ் கான், இன்னொருத்தர் ஊர்வில் பட்டேல் வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து 2-3 சான்ஸ் தான் கிடைச்சாலுமே அந்த 2-3 சான்ஸ்லயுமே கிளிம்சஸ் காட்டினாரு, ஓரளவுக்கு ப்ராமிஸ் காட்டினாரு. ஆடின 10 பால்ல 25 30 இது மாதிரி பால் 1ல இருந்து ஹிட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி கான்ஃபிடன்ஸ்லாம் காட்டினாரு. ஸோ இதாவது எந்த மேட்ச்ல அடிச்சாரு ஊர்வில் பட்டேல் போன சீசன் ஒரு 2-3 மேட்ச் ஆனாங்க. அப்படியா? ஊர்வில் பட்டேல் இல்லை சாரி இறங்கினப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால்ல இன்னும் ஆடி அந்த 10 பால்லேயே 3 6 அடிச்சான். ஸோ வந்து ஊர்வில் பட்டேல் ஒரு நல்ல ப்ராமிஸாக தான் தெரிஞ்சது. அது இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான் வந்து எப்படி நம்ம படிக்கல் சொன்னோமோ அது மாதிரி சர்ஃப்ராஸ் கானும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே டொமஸ்டிக்கில் ரன்னாக அடிச்சு குவிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்து அவரும் கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவர் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் போடலை. ஒரு டவுட், சிக்ஸ் சீட்டிங் வந்து பெருசா எபிலிட்டி இல்லைன்னா கூடமே ஸ்பின்னை இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இந்தியா டீம் முன்னாடிலாம் எடுத்தாங்கன்னா எந்த பேட்ஸ்மேன் எடுத்தாலும் ஸ்பின்னை வந்து நல்லா ஆடுறதுன்றது ஒரு டிஃபால்ட்டாக அவங்களுக்கு ஒரு எபிலிட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கிரேட்டாக நம்ம பேசுகிற லெஜெண்டுன்னு பேசுகிற எல்லா ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஈவன் தோனி ஆகட்டுமே அவரோட இந்த ஃபேஸ் ஆஃப் த கரியரில் வந்து ஸ்பின்னுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இந்த மாதிரி எல்லா பிளேயருமே ஸ்பின் தான். இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர் இப்போ அபிஷேக் சர்மா ஆகட்டும் ஸ்பின் வச்சு தான் தூக்குனாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து அபிஷேக் சர்மாவை ஸ்பின் வச்சு தான் எல்லா மேட்சும் தூக்குனாங்க. கிஷானை கூட ஈவன் 1-2 மேட்ச்சில் ஸ்பின் வச்சு தான் அவுட் பண்ணாங்க. ஸோ ஸ்பின் வந்து இப்போல்லாம் இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படின்ற போது ஸ்பின்னை பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம இப்போ இருக்கிற 11ஸ்லன்னு பார்த்தா தூபே வந்து ஸ்பின்னை நல்லாவே ஹிட் பண்ணுவார். சர்ஃப்ராஸ் கானோட மெயின் பாசிட்டிவே ஸ்பின் ஆடுறது தான். ஏன்னா அவர்கிட்ட ஸ்வீப் ஷாட் இருக்குது, ஸ்வீப் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, பேடல் ஸ்வீப் எல்லாமே பயங்கரமா ஆடுவாரு. சஞ்சய் நம்ம கிட்ட ஸ்பின் ஆடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ருத்ராஜ் ஆடுவார், ஸ்பின் நல்லா தான் ஆடுவார். சாம்சன் நல்லா தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பின் பயங்கரமா எடுபடுற பிச்சஸ்ல வந்து ஸ்பின்னை ஸ்பின் ஓரளவுக்கு தான் பிரேவிஸ் ஆடுவார், ஓரளவுக்கு ஹிட் பண்ணுவாங்க ஸ்பின். ஆனால் ரொம்ப ஸ்பின் வந்து எடுப்படுற ட்ராக்கு அப்படின்னா பிரேவிஸ் மாட்டிப்பார். ஸோ அந்த மாதிரி பிச்சஸில் வந்து ஸ்பின்னை வந்து நம்ம வெறுமனே டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பின்னை வந்து ஸ்கோரிங் ஷாட்ஸும் ஆடணும். நிறைய வந்து எதிர்பார்க்க அன்எக்ஸ்பெக்டட் ஷாட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆடணும். அப்படி ஒரு ரிவர்ஸ் ஷாட்டு, ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடுறது ஸ்பின்னை டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஸ்கில்லு. அந்த ஸ்வீப் ஷாட் ஆடுற ஸ்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பிளேயர்கிட்ட இல்லை.
எஸ்பெஷலி இந்தியன் பிளேயர்ஸ் யார்ட்டையுமே இல்லை. நிறைய பேர் சூரியகுமார் ஆடுவார். சூரியகுமார் யாரும் சூரியகுமாருக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஸ்வீப் ஷாட் பயங்கரமாக இப்போ இருக்கிற நம்ம டொமஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லலாம்னா சர்ஃப்ராஸ் கான் ஆடுவார். சர்ஃப்ராஸ் கான் வந்து எப்பேற்பட்ட நல்ல பவுலராக இருந்தாலுமே ஸ்பின்னராக இருந்தாலுமே ஸ்வீப் ஷாட் ரொம்ப அழகாக ஆடுவார். ஸோ ஸ்பின்னு பயங்கரமாக எடுப்புற ட்ராக்ஸ் அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் எப்படியா உள்ளே கொண்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்கிற 11ஸில் வந்து டாப் இருக்கிற 5 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சர்ஃப்ராஸ் கானை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷரெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அவர் நம்பர் 3லேருந்து நம்பர் 5 3, 4, 5ல ஏதாவது ஒரு பிளேஸில் ஆட வச்சாதான் ஒரே சான்ஸ். ஸோ அந்த 3, 4, 5ல யார் இருக்கான்னு பார்த்தா ருத்ராஜ், பிரவிஸ், டூபே இவங்களை பிரேக் பண்ணிட்டு அவர் உள்ள வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லை. ஒருவேளை கார்த்திக் சர்மாவால் விளையாடவே முடியல. கார்த்திக் சர்மா வந்து இறங்கி எல்லா மேட்சும் சொதப்புறாரு. ஃபர்ஸ்ட் 4-5 மேட்ச் ரொம்ப ப்ரெஷராக இருக்காரு. வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அவர் சொதப்புறாருன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு தூபே இந்த வருஷம் இந்தியன் டீமுக்கு வந்து ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணாங்க. லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் இருக்கும்போது தான் விளாண்டாரு. ஸோ அந்த மாதிரி தூபேவை கீழே தள்ளிட்டு இல்லாட்டி தூபையை வச்சுட்டு பிரவிஸை வந்து கீழே தள்ளிட்டு கார்த்திக் சர்மாவை ட்ராப் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ் கானை மேலே ஏற்றி நம்பர் 3 ருத்ராஜ், நம்பர் 4 சர்ஃப்ராஸ், நம்பர் 5 தூபே, நம்பர் 6 பிரவிஸ், நம்பர் 7 ஜேமி. நீங்க தூபே ரொம்ப லாஸ்டா கொண்டு போனீங்கன்னா அவரால் ஸ்பின் மோஸ்டா ஆட முடியாம போயிடும். அது ஒரு டிராப், அது ப்ராப்ளம். அதே பிரவிஸ் லாஸ்ட்ல பிரவிஸை கீழே கொண்டு வந்துட்டு டூபே ஃப்ரண்ட்ல ஆட வைக்கிறது தான் நல்ல. இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். ஒருவேளை ஆனால் கார்த்திக் சர்மா வந்து அவர் நம்பி 14 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அவர் எப்படி ஆடுறாருன்னு நிச்சயமா பார்ப்பாங்க. ஸோ கார்த்திக் சர்மா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் காசுக்காக அவன் பிரயோஜனமாக இருக்கான். அவன் ஸ்டஃபருக்கான கண்டிப்பாக செக் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எனக்கு இந்த டைம் சென்னையோட ஃபேட் வந்து இந்த 2 நியூ பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகிட்டா கூட நம்ம வந்து கரை சேர்ந்துருவோம் தான் நினைக்கிறேன். ஸோ கார்த்திக் சர்மா சரியாக ஆடலன்ற பட்சத்தில் சர்ஃப்ராஸ் கான் ரெடியாக இருப்பார். சர்ஃப்ராஸ் கான் நம்பர் 4, நம்பர் 5 தூபே, நம்பர் 6 பிரவிஸ், நம்பர் 7 வந்து ஜேமி ஓட்டன் இப்படி டீம் மாற்றிப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு சாலிடான டீமாக தான் தெரியுது. பவுலிங் தான். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை பவுலிங் தான். கலீல் வந்து பவர் பிளே ஓரளவு டீசெண்டாக போட்டுருவாரு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. டெத்தில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி. டெத்தில் நம்ம பவுலிங் போடுறது எல்லிஸை தவிர எல்லிஸ் ஒரு ஹெட்டில் போட்டாலும் இன்னொரு ஹெட்டில் நமக்கு ஜேமி ஓட்டனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஜேமி ஓட்டனுமே எல்லா மேட்சும் கொஞ்சம் கஷ்டம் தான் எடுக்கிறது. அதுதான் மைனஸு. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக குறைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே யாராவது ஃபார்ம் அவுட் ஆனால் கூட எடுத்து போட்டு மேட்ச் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க பெஞ்சில். ஆனால் பவுலிங்னு பார்த்தா தான் நம்மகிட்ட டெத் பவுலிங்கு வெளியிலையும் பெஞ்சிலையும் ஆப்ஷன் இல்லை, உள்ளேயும் எலிஸை தவிர ஆப்ஷன் இல்லை. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே மெயின் வீக் லிங்க் வந்து பவுலிங் தான். முக்கியமாக பவுலிங் தான், அதுலேயும் டெத் பவுலிங் தான். ஸோ வந்து ராகுல் சேகர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குரூஷியலாக இருப்பாருன்னு தோணுது. இம்பாக்ட் சப்பா இந்த டைம் சென்னை வந்து பாதி மேட்சுக்கு மேலே ராகுல் சேகர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ராகுல் சேகர் வந்து பெருசாக விக்கெட் எடுக்கலனாலுமே இப்போ சுயா சர்மா போன டைம் ஆர்சிபிக்கு ஒரு ரோல் பண்ணார். போன சீசனில் வந்து ஒரு ஆர்சிபி வந்து ஒரு 190, 210 இந்த மாதிரி ஸ்கோர்லாம் அடிச்சிருக்கும் போது இவங்க வந்து இம்பாக்ட் சப்பா சுயாஸை கொண்டு வருவாங்க. ஒரு 4 ஓவரில் வெறும் 28, 32 இந்த மாதிரி டைட்டாக போட்டதோடு இல்லாமல் 2 விக்கெட்டு, 1 விக்கெட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி எடுத்து அந்த மிடில் வந்து ரன்னே அடிக்க விடாமல் ரெக்கார்ட் டார்கெட்டை வந்து பயங்கரமாக ரெக்கார்ட் ரன் ரேட்டை ஏற்றி விட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் எஸ்தயாலும் புவனேஸ்வரும் ஹேசல்வுட்டும் வந்து ஈஸியாக வந்து மேட்சை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ சுயா சர்மா அந்த மிடில் ஓவரில் பண்ண ரோல் வந்து ரொம்ப குரூஷியல். எனக்கு என்னமோ இந்த டைம் ராகுல் சேகர் வந்து நமக்கு அதை பண்ணுவாரோன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்கிறத தாண்டி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ராகுல் சேகர் வந்து பெருசாக விக்கெட் எடுக்கலனாலுமே டைட்டாக எக்கனாமிக்கலாக போடுவார் ஓரளவுக்கு. வான்கடே மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சஸில் வந்து மும்பை டீமில் அவ்வளோ நாள் இருந்தால் கூட அவரோட எக்கானமி ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ ராகுல் சேகர் அதை கனெக்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ராகுல் சேகர் வந்து இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்து எந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணுறான்றதும் ஒரு கீ. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு சொன்னது தான் நமக்கும். என்னதான் ஃபேவரட் டீமாக இருந்தாலும் நம்ம ஆசை வந்து நம்மகிட்ட பெட்டர் பேட்டிங்காக இருக்குது. ஆசை வந்து டெஃபினட்டாக பிளே ஆஃப் போகணும் அப்படின்றது இருந்தாலுமே சான்சஸ்ஸு நம்ம வந்து மனசாட்சிப்படி மூளையிலேருந்து யோசிச்சு சொல்லணும்னா ஆர்சிபி மாதிரி தான் சொல்லணும். பேட்டிங்கு ஆர்சிபியோட நம்ம ஸ்ட்ராங்குன்னா ஆன் பேப்பர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். எதை வச்சு நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம்னா ஃபார்மை வச்சு சொல்கிறோம். அங்கே சால்ட்டு, டேவிடு, ஜித்தேஷ் சர்மா இவங்களோட ஃபார்ம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அதே நம்ம இங்கே வந்தோம்னா சாம்சனு, பிரவிஸ், தூபே இவங்க 3 பேரும் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. ருத்ராஜ் கூட இவன் ஃபார்மில் தான். ருத்ராஜ் டொமஸ்டிக்கை சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. டொமஸ்டிக்கில் சான்சஸ் தான் கிடைக்க மாட்டேதே தவிர அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் சுமார் ஆடினாலே 400 ரன் அடிச்சிருவார் இந்த சீசனில். 400, 450 ரன் அவர்கிட்ட இருந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ சாம்சனு, பிரவிஸ், தூபே 3 பேர் வந்து நம்மகிட்ட இந்த டைம் செம்ம ஃபார்மில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து பெட்டராக ஆர்சிபியோட பெட்டர் பேட்டிங் ஸ்குவாடுன்னு சொல்லலாம். ஸோ பவுலிங் பார்க்கும்போது அது ஒன்று தான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ நம்மளோட பவுலிங் யூனிட் இந்த டைம் கிளிக் ஆயிடுச்சு. பவுலிங் யூனிட் வந்து நம்ம இப்போ டோனி என்ன பண்ணுவார்னா இவ்வளோ வருஷத்தில் நம்ம எப்போவுமே பெரிய ஸ்ட்ராங்கான டீம் வச்சுருந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எஸ்பெஷலி பவுலிங் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும்.
ஆனால் சுரேஷ் ரெய்னா வச்சு, கேதார் ஜாதவ் வச்சு, ரவீந்திர ஜடேஜா வச்சு, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டருங்களை வச்சு டோனி வந்து அழகாக எந்தெந்த நேரத்தில் யார் யார் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணி ஃபீல்டு செட் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து நம்ம வந்து அந்த வீக்காக இருக்கிற பவுலிங்கை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு அந்த டக் பவுலிங்கர் மாதிரி ஒரு சுமாரான பவுலர், அவர் யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பவுலரை கொண்டு வந்து அவர் ஒரு பயங்கரமான அவரே பெரிய அசட்டாக காட்டி அவர் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டீம்லாம் விளாண்டு அந்த அளவுக்கு ஒரு பிளேயர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எடுக்கக்கூடிய எபிலிட்டி தலையிட்ட இருந்துச்சு. அதனால் நம்ம டீம் வந்து இத்தனை வருஷம் வண்டி ஓடிச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம பவுலிங் ஸ்குவாடில் வீக்னஸ் இருந்தாலுமே அந்த பிளேயர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எடுக்கிற அளவுக்கு கேப்டன் நம்மகிட்ட இருக்காரா அப்படிங்கிற டவுட்டு தான். ருத்ராஜோட கேப்டன்சி வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாலும் அதே சமயம் நம்ம வந்து பெரிய நம்புறதுக்கும் அது பெருசாக ஒன்றும் தெரியல. ஸோ அவர் எந்த அளவுக்கு இந்த பவுலிங் ஸ்குவாடை வந்து மேனேஜ் பண்ணுவார், எந்த அளவுக்கு இவங்களை வந்து பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான இது விஷயமே நம்ம பவுலிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது. சேப்பாக்கு கிரவுண்டும் வந்து முன்ன மாதிரி ஸ்பின் ட்ராக்கெல்லாம் இல்லை. சேப்பாக்கு வந்து இப்போல்லாம் ஈஸியாக ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தோம்னா 170 180 அடிக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் அப்டேட்டட் T20 கேம் ஸ்டைலு அது மாதிரி இப்போ இவங்க பிளேயர்ஸோட ஹிட்டிங் எபிலிட்டிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த தடவை சேப்பாக்குலேயும் எல்லா மேட்ச்லையும் 200 அடிக்கிற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நார்மலான ஒரு பவுலிங்கே 200 அடிக்கும் போது நம்ம பவுலிங் சுமாராக தான் இருக்குது, எஸ்பெஷலி டெத்தில். ஸோ நம்ம நிறைய 200+ ஸ்கோர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை திருப்பி அடிக்கிறதுக்கு நம்மளோட பேட்டிங்கை மட்டுமே தான் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டைம் நம்ம சென்னை. ஸோ வந்து நம்மளோட பவுலிங் எந்த டைம் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க, நம்ம பேட்டிங் எந்த அளவுக்கு ஃபயர் ஆகிறாங்கன்றதை வச்சு தான் சிஎஸ்கேவோட ஃபேட் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவோட சான்சஸ் வந்து ஆர்சிபியோட பெட்டராக இருக்குது பிளேயிங் ஆஃபுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு. ஆனால் வந்து மும்பை அளவுக்கு நம்ம பேர் எழுதிடலாம், 4 பேரில் ஒரு பேர் வந்து சிஎஸ்கேன்னு எழுதிடலாம்னு சொல்ல முடியலன்னா கூட ஆர்சிபியோட பிளே ஆஃப் சான்சஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு பெட்டராக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் எனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி தான் ஒன்றா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபியோட பெட்டரானா எனக்கு பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது சிஎஸ்கேல. பட் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ற பவுலிங் வீக்காக தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு 7 ஹோம் மேட்ச் இருக்குது. ஆர்சிபிக்கும் ஹோம் மேட்ச் இருந்தாலுமே ஆர்சிபியோட ஹோம் மேட்ச் வந்து அவங்களுக்கு சின்னசாமி எப்பவுமே பெருசாக கை கொடுத்ததில்ல. அவங்க வந்து எப்பவுமே அவே மேட்ச்ல நல்லா பண்ணுவாங்க. ப்ராப்ளம் என்னன்னா சின்னசாமி கிரவுண்ட் சின்னது ரொம்ப. அதுதான் சொல்றேன், அவங்களோட கிரவுண்ட் சின்னது, மிஸ் மேட்ச் பண்ணி அடிச்சா கூட சில சமயம் 6 போறதுக்கு வாய்ப்பு நிறைய மிஸ் ஹிட் 6 போயிடும். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டு ப்ளஸ் அவங்க பேட்டிங் சப்போர்ட் பண்ற ஒரு ட்ராக் வேற. அதனால தான் அவங்க ஏசுலுட்டு மாதிரி ஒரு பவுலர் வந்து போன டைம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தது பர்ஃபார்மன்ஸில் வந்து அவரோட பவுலிங் 4 ஓவர். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டைம் ஹேசல்வுட் இருப்பார்ன்றதும் டவுட்டு. ஆனால் நம்ம டீமோட ஹோம் கிரவுண்ட் வந்து அப்படி கிடையாது. சேப்பாக் வந்து என்றைக்குமே நமக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. சேப்பாக் வந்து அந்த 7 மேட்ச் நமக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமான மேட்சாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த 7 மேட்ச்சில் நம்மளோட இந்த பவுலிங் ஸ்குவாடை வச்சு இவங்க எந்த அளவுக்கு சமாளித்து அந்த 7 மேட்ச்சில் ஒரு 4 5 மேட்சோ ஜெயிச்சாங்க அப்படின்னா பிளேயர்ஸுக்கான சான்சஸ் வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே வந்து பவுலிங் ஸ்குவாடை மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஓவரால் தேர்ஸ் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பவுலிங் ஸ்குவாடு பயங்கரமான அப்படி அச்சுறுத்துற மாதிரி பவுலிங் ஸ்குவாட்லாம் சிஎஸ்கேக்கு என்றைக்குமே இருந்ததில்லை, சுமாராக தான் இருந்திருக்கு. இந்த தடவை அந்த மாதிரி தான் சுமாராக தான் இருக்குது. ஸோ இவங்களோட நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நம்ம நிறைய பேர் இப்போ ஜக்காட்டின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு ஸ்பின்னர், அது மாதிரி டக் பவுலிங்கரு, இவங்கள மாதிரி இங்கிடி கூட நமக்கு சென்னைக்கு போடும்போது ஓரளவுக்கு நல்லா தான் போட்டார். ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்தந்த சீசனில் நல்லா போட்டு நமக்கு வந்து கப் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம சொல்ல முடியாது, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிரசாந்த் வீர் வந்து நல்லாவும் போட்டுடலாம். பெருசாக விக்கெட் எடுத்து பயங்கரமாக ரஷீத் கான் மாதிரி ஒரு ஸ்பின்னராக இருப்பாருன்னு சொல்லலைன்னா கூட ஒரு 4 ஓவர் போட்டு எல்லா மேட்ச்லையுமே ஒரு 30 ரன்ஸ் 1 விக்கெட்டு இந்த மாதிரி எடுத்து ஜடேஜா நமக்கு வந்து பிரைம் ஜடேஜா நமக்கு என்ன ரோல் பண்ணுவாரோ அந்த ரோலை வந்து பிரசாந்த் வீர் பண்ணிட்டாலே பெரிய விஷயம். அதை தவிர்த்து ராகுல் சகர் வந்து அவர் எக்கனாமிக்கலாக அவ்வளோ சப்பில் இம்பாக்ட் சப்பா வந்து போட்டு நேத்தன் அலிஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ரீசெண்டாக செம்ம ஃபார்ம் காட்டியிருக்காரு. நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் விளையாண்ட அந்த 5 T20 மேட்சஸாக இருக்கட்டும், பிக் பேஷ் ஆகட்டும், நேத்தன் அலிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் அப்படி இங்கே திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் நூர் அகமதும் ரீசன்ட் ஃபார்ம் இல்லாமல் போன சீசன் நமக்கு போட்ட அளவுக்கு நல்லா போட்டு, கலீல் அகமது போன சீசன் வந்து பவர் பிளேயர் சூப்பராக போட்டார் நமக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற பட்சத்தில் பிளே ஆஃப் சான்சஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற 10 டீமே நம்ம இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்சை கூட ஈஸியாக கணிச்சிடலாம். ஒரு 2 டீம் ஆடுதுன்னா இந்த டீம் ஜெயிப்பாங்க, இந்த டீம் தோப்பாங்க அப்படின்றது இன்டர்நேஷ்னல் கூட கணிச்சிடலாம். ஆனால் ஐபிஎல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ஜெயிப்பாங்க இந்த டீம் தோப்பாங்கன்றது கணிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 10 டீமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்லை. அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க நாக் அவுட் ஸ்டேஜஸில் வந்து எந்த அளவுக்கு ஆடி இருக்காங்கன்ற இம்பாக்ட்ன்ற ஒரு ரூல் இருக்குது. ப்ளஸ் வெளியில் நமக்கு எல்லா பிளேயரும் இருக்கிற 25 பிளேயர் பச்சும் தெரியும்னா தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பிளேயர் உள்ள வந்து மேட்ச் அவங்க திருப்பலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஐபிஎல். நமந்தீர், சுயாஷ் சர்மாலாம் அந்த மாதிரி நமந்தீர்லாம் முக்கியமான கையாக இருப்பார். நமந்தீர் வந்து போன சீசனில் பார்த்தோம்னா மும்பையில் அவ்வளோ பெரிய பெரிய பேர் இருந்தும் ஹர்திக் பாண்டியா இருந்து, ரோஹித் சர்மா இருந்து,
சூரியகுமார் யாதவ் இருந்து, திலக் வர்மா இருந்து, இவங்க எல்லாருமே ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஆடினாங்க. சொல்லப்போனால் மோசமாக தான் ஆடினாங்கன்னு சொல்லணும். அப்படி இருந்தாலுமே நமந்தீர் வந்து எல்லா மேட்சஸுமே செம்மையாக ஆடினார். அப்படி இருக்க நமந்தீரே இந்த டைம் ஸ்டார்டிங் பிளேயிங் லெவலில் இருக்கிறது என்னமோ டவுட்டு தான். அந்த அளவுக்கு அந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 3 ஸ்டார் டீம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 பிளே ஆஃப் சான்சஸ் வந்து டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குது. நம்பர் 2 வந்து சிஎஸ்கேக்கு இருக்குது. இதில் வந்து 3த்தில் லீஸ்ட் சான்ஸ் பிளே ஆஃப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு தான் இருக்குது. ஆனால் இது வந்து ப்ரொவைடட் வந்து ஹேசல்வுட் இருக்காரா இல்லையான்றதை பொறுத்து. ஹேசல்வுட் இருந்தாருன்ற பட்சத்தில் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ஈக்குவல் சான்ஸ் தான் பிளே ஆஃபுக்கு. 2 பேருமே ஒன்றுத்துக்கு ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் மும்பை இந்தியன்ஸோட சான்சஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஒரு சீட்டை போட்டாங்க, இப்போ ஒரு துண்டை போட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கம்பேரிஷன் வந்து இந்த 3 டைம் வச்சு தான் சொல்கிறோமோ தவிர இருக்கிற எல்லா டீம்லையும் கம்பேர் பண்ணி இந்த 3 டீமோட பிளே ஆஃப் சான்ஸை நாங்கள் ஆமாம், இந்த மொத்த 10 டீமில் நம்ம வச்சு சொன்னோம்னா இது மேபி மாறலாம். இந்த 3 டீமில் இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் வச்சு தான் நம்ம இப்போதைக்கு பேசியிருக்கோம். ஸோ மற்ற டீமை பற்றினா நம்ம டைம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் டெஃபினட்டாக அவங்களையும் நம்ம வந்து அவங்க டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளோட பிளான் என்னென்னா, இந்த டைம் சிஎஸ்கே மேட்சஸ் ஒவ்வொரு டைமும் டெஃபினட்டாக மற்ற டீம் பண்ண முடியுதோ என்னவோ தெரியல, ஒவ்வொரு வீக்கும் முடிஞ்ச அந்த மேட்சஸோட எல்லா மேட்சஸுக்கும் ஒரு சம்மரி மாதிரி இந்த வீக்கில் டேபிள் வந்து எப்படி மாறி இருக்குது, டேபிள் எப்படி இருக்குது, அடுத்த மேட்சஸ்லாம் எப்படி போக போகுது, பிளே ஆஃப் சான்சஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதை பேச பிளான் பண்ணியிருக்கோம். பட் டெஃபினட்டாக வந்து சிஎஸ்கேவோட ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். சிஎஸ்கே கூட யாருக்கு சிஎஸ்கேக்கு மேட்ச் இருந்தாலும் ப்ரிவியூ ஒரு வீடியோ, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒப்பாரி வைக்கிறக்கோ இல்லை செலிப்ரேட் பண்ணிக்கிறக்கோ ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான மெயின் காரணமே வந்து நம்ம பெரிய கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது, நம்ம வந்து ஸோ எல்லாருக்கும் நம்ம இதை சொல்லிக் கொடுப்போம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போன தடவை ஒரு மேட்ச்சும் தோக்கும்போது புலம்புறக்கு வழி இல்லாமல் நாங்களே வந்து புலம்பிகிட்டு இருந்தோம். இந்த டைம் ஒரு சேனல் ஆரம்பித்து எல்லார்ட்டையும் புலம்பலாம். சரி, இன்னும் எத்தனை பேருக்கு நம்மள மாதிரி ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்குது, இதே மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பேசிக்கலி புலம்புறதுக்கு தான் இது ஒரு சேனல். ஸோ அதனால தான் அந்த ஏரியாவில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிவ்யூ சிஎஸ்கேக்கு எல்லா மேட்சும் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, என் சைட்லேருந்து அவ்வளோதான். ஏன் சொல்கிறீங்க? நன்றி. ஓகே, தேங்க்யூ. சேனல் உங்களுக்கு எங்களோட ரிவ்யூஸ் அண்ட் பிடிச்சிருந்தா கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல். பார்ப்போம் சிஎஸ்கேவோட மேட்சஸில்.